ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாளைக்கு தான் நமக்கு எக்ஸாம். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்களே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இல்லை ஏதாவது சேனலில் படிச்சிருப்பீங்க. அதை மட்டும் அப்படியே கண்ணால் பாருங்கள். ரொம்ப புதுசாலாம் எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்காதீங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். அது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நேர்முக வரியா மறைமுக வரியான்னு கேட்பாங்க. இது ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி இருந்த ஒரு மறைமுக வரிக்கு மாறாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. அந்த ஆல்ரெடி இருந்தது என்ன நமக்கு தெரியும், வேட். ஓகேங்களா? வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மதிப்பு கூட்டு வரி. ஓகேவா? அதுவும் ஒரு மறைமுக வரி தான். பட் அது பல முனை வரி. ஓகேங்களா? அதாவது அடுக்கு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இது ஒரு முனை. ஜிஎஸ்டின்றது ஒரு முனை வரி. ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ பாராளுமன்றம் அதை நமக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா 29/3/2017 அப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க. நடைமுறைக்கு கொண்டு வரது 1 ஜூலை 2017. ஸோ இது நம்ம நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்தோம், எப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2017 நமக்கு தெரியும். இப்போ மந்தோட படிச்சுக்கோங்க, 1 ஜூலை 2017. ஸோ எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா தான் 1 ஜூலை. எப்போ பாராளுமன்றம் ஒப்புதல் அளிச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 29/3/2017. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வரி விகிதங்களை நமக்கு கொடுக்குது. ஸோ 0%, 5%, 12%, 18, 28. ஓகேங்களா? ஸோ இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கூற்று கரெக்டாக அந்த மாதிரி இதில் கேட்பாங்க. 0, 5, 12, 18, 28. ஓகேங்களா? ஸோ இது ஜிஎஸ்டினால் என்னென்ன நமக்கு நன்மைகள்ன்றது இதுவும் சென்டென்ஸில் கேட்பாங்க. ஜஸ்ட்டு வாசிச்சு விட்டுக்கோங்க. அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடுக்கு வரியாக இருக்கிறது வேல்யூ ஆடட். அதற்கு பதிலாக தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அடுக்கு வரியை இது நீக்குது அப்படின்றாங்க. ஒரு முனை வரி பதிவுக்கான வாசலாக இருக்குது. அதாவது பதிவுனா இதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியும் இல்லையா? ஸோ பதிவு பண்ணணும். சிறு நிறுவனங்களுக்கான கலவை திட்டமாக இருக்குது. இணைய வழி வசதி இருக்குது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தளவாடங்களில் திறன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அமைப்பு ரீதியான துறை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இது 11th புக்கில் எக்கனாமிக்கில் கொடுத்தது. ஸோ ஜஸ்ட்டு என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.